ஹாய் அண்ட் ஹலோ. நான் உங்கள் தினா பாண்டியன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா பேரண்ட்ஸ் இப்போ 12th முடிச்சுட்டு பயோமெடிக்கலில் சேர்கிற பசங்க, அப்புறம் ஏற்கனவே ஃபஸ்ட் இயரில் முடிச்சுட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நிறையா பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பயோமெடிக்கல் அப்படின்னா என்ன ஜாப் கிடைக்கும், எந்த மாதிரி வேலை கிடைக்கும், ஃப்யூச்சரில் என் பையன் வந்து எந்த மாதிரி வேலையில் இருப்பான் அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் வந்து அவனுக்கே கேட்டாலும் தெரிய மாட்டுது. சார், என் பையன் தேர்ட் இயர் படிக்கிறான், அவனுக்கே வந்து பயோமெடிக்கல்லாம் எங்கடா வேலைக்கு போகணும்னு கேட்டால் சொல்ல மாட்றான் அப்படின்ற மாதிரி நிறையா பேரண்ட்ஸ் வந்து கன்வே பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் 12th முடித்த பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா, பயோமெடிக்கல் படித்தா எங்கே சார் ஜாப் கிடைக்கும், எந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நான் வந்து 1 இயர் பேக் 1.5 இயர் பேக்கில் வந்து 8 ஜாப் ஸ்கோப்ஸ் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு இங்கிலீஷில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து அதை இங்கிலீஷில் நான் இருக்குது சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கேட்டதுக்கும் அவங்க வந்து இல்லை, தமிழில் எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, தமிழில் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோன்ற மாதிரி கேட்குறதுனால தான் இந்த வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ பயோமெடிக்கல் அப்படின்றது படித்தோம் அப்படின்னா எந்த மாதிரி இடத்துலலாம் வேலை கிடைக்கும், எந்த மாதிரி வேலைலாம் கிடைக்கும் அப்படின்றது தான் நான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். தட் இஸ் அதை இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்கோப்ஸ் ஃபார் தி பயோமெடிக்கல். ஸோ பயோமெடிக்கல் ஸ்கோப்ஸ் என்ன, பயோமெடிக்கல் படித்தா என்னென்ன மாதிரி இடத்துல வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். கம் லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ நவ். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், நான் திரும்ப திரும்ப சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்தா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஜாப் ஸ்கோப்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 8 ஜாப் ஸ்கோப்ஸ், 8 விதமான ஜாப் ஸ்கோப்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஒர்க் பண்ணுற இடம் எங்கே இருக்கும் அப்படின்னா அது கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை ரிசர்ச் சென்டர்ஸாக இருக்கலாம். நான் வச்சுக்கோங்க, கம்பெனியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லைனா ரிசர்ச் சென்டர்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் 8 விதமான ஜாப் ஸ்கோப்ஸ் அப்படின்றது நம்ம பயோமெடிக்கல் படிக்கிற கிராஜுவேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது 8 விதமான ஜாப் ஸ்கோப்பில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சேல்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர். சேல்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நல்லா பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃபார்மசிஸில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேடரு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து மெடிசின்ஸை கிளினிக்ஸ், தட் இஸ் ஃபார்மசியில் போய் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி சேல்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஜாப்லையும் செல் பண்ணுற வேலை தான், தட் இஸ் விற்கிற வேலை தான். எதை விற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை. கிட்டத்தட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், 15,000 எக்யூப்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது ஹெல்த் கேரில். அதில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் டாக்டர்கிட்ட போய் விற்கணும். நீங்கள் ஃபார்மசியில் போய் விற்க வேண்டாம், நல்ல படித்த சொசைட்டியில் நல்ல கிராஜுவேட்டாக நல்ல சொசைட்டியில் ஒரு நல்ல பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் செல் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட அந்த சேல்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர் பண்ணக்கூடிய முக்கியமான வேலை. ஸோ அப்போ அந்த ஒரு சொசைட்டியில் நல்ல ஹை கேடரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரை போய் மீட் பண்ணி அந்த ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அவங்க பேசணும், எந்த மாதிரி அவங்க வந்து அந்த ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், மித்த கம்பெனியை விட எந்த கம்பெனி இருக்கக்கூடிய பெஸ்ட்டெல்லாம் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கம்பெனியில் ட்ரெயின் பண்ணுவாங்க. சீனியர் பர்சன் மூலிமா அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க வந்து பயப்படாமல் அந்த டாக்டர்கிட்ட அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டை பற்றி பேசணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அந்த டாக்டர் வந்து பேஷண்ட்டை தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அந்த பர்டிகுலர் பயோமெடிக்கல் இன்ஜினியர் போய் அந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. அதுவுமே நம்ம பொறுமையாக உட்காந்துருக்கணும், பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டைம் ஒதுக்குவாங்க. ஸோ அப்போ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டை பற்றின ஃபுல் விஷயத்தையும் சொல்லணும். ஏன்னா அதை கண்டிப்பாக விற்றே ஆகணுன்ற ஒரு டார்கெட் வந்து கொடுப்பாங்க கம்பெனியில். ஒரு மாதத்துக்கு இத்தனை ப்ராடக்ட் வந்து நம்ம செல் பண்ணியிருக்கணும், இத்தனை மெடிக்கல் எக்யூப்மெண்ட் நம்ம செல் பண்ணியிருக்கணும், அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு இன்சென்டிவ்ஸ்லாம் நிறையா வரும். ஓகே, ஸோ இதுதான் சேல்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர். ஸோ ரெண்டாவது பயோமெடிக்கல் ஜாப் ஸ்கோப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ சர்வீஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், டிவியில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவியாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், இப்போ எலக்ட்ரிஷியன் ஒர்க்காக இருக்கட்டும், ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஏதாவது நம்ம வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கடையில் போய் கொடுத்து மொபைலுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஷாப் இருக்கும், டிவி ரிப்பேருக்குன்னு ஒரு ஷாப் இருக்கும், பைக் ரிப்பேர்னு ஒரு ஷாப் இருக்கும், அந்த மாதிரி ரிப்பேர் ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நம்ம கொடுத்தோம்னா அதை வந்து அவங்க ட்ரபிள் ஷூட் பண்ணி கொடுப்பாங்க அந்த ப்ராடக்ட்டை. அது ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதா அப்படின்றதே அவங்க தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான்
ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட், ஏன்னா ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட் அப்படின்றதுனால அதுக்கு தனியாக கடை போட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனியும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஒரு சர்வீஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் போய் அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டில் என்ன ஃபால்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுவார். ஸோ இது ஒரு முக்கியமான வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட சில டக்குன்னு ஒரு கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட் வந்து ஃபால்ட் ஆகிடுது அப்படின்னா முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்பார். அவராலையும் முடியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க சர்வீஸ் இன்ஜினியரை கால் பண்ணுவாங்க. அவங்க சர்வீஸ் இன்ஜினியர் வந்து இமீடியட்டாக நம்ம போய் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி அதில் என்ன பழுது பார்க்கணுமோ பழுது பார்த்துட்டு அதை டக்குன்னு ஃபங்க்ஷனாக வைக்கணும். ஸோ அது நம்மளோட கடமை. இது சர்வீஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர். மூணாவது ஜாப் ஸ்கோப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பயோமெடிக்கல் அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேல்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுவார், அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் டாக்டர்கிட்ட விற்பார். ஸோ அந்த டாக்டர் வந்து ஒரு பெரிய ப்ராடக்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிடி ஸ்கேன் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிடி ஸ்கேன் மிஷினை வந்து அவர் வந்து சேல் பண்ணுவார். சேல் பண்ணி முடித்த உடனே சர்வீஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர் அவங்களோட குரூப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டை அந்த ஸ்பாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் பயோமெடிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டில் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும், வெளியெல்லாம் பட்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பட்டன்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வியூ நமக்கு வேணுமோ அதுக்கு எந்த மாதிரி செய்யணும், சாஃப்ட்வேர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி இமேஜ் வந்து உங்களுக்கு எடுக்கணும்னா எந்த மாதிரி நம்ம வந்து ரேடியேஷன்ஸ் அனுப்பணும், அந்த மாதிரி சில எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாம் உள்ளே கிடையாது. அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்றத அவசியம் கிடையாது டாக்டருக்கு. அந்த எக்யூப்மெண்ட்டை வேலை எப்படி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் யூஸ் பண்ண ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்டு மொபைலை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியாது இல்லையா. அந்த ஆண்ட்ராய்டு மொபைலை கற்றுக் கொடுக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. இதெல்லாம் இப்படி 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 இதை நமக்குனா பேக் போகும், உனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணணும், நீ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணணும்னா இதை பண்ணணும்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டுக்கான டீச்சிங் நம்ம டாக்டர்ஸ் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணணும். இந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீச் பண்ணுற ஒரு மேஜரான ஒரு ஜாப் வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, ஸோ இது. அப்புறம் நாலாவது ஜாப் ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பயோமெடிக்கல் இன்ஜினியர். ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எல்லா சிறப்புத்தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 பயோமெடிக்கல் இன்ஜினியர் கன்ஃபார்மாக இருக்கணும். ஆக்சுவலாக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ஸ் படி ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சது 3 பேர்லேருந்து 6 பேர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவங்களோட ஜாப் என்ன அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 15,000 எக்யூப்மெண்ட்டுக்கு மேலே, சின்ன எக்யூப்மெண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மால் நீடில் கூட ஒரு ஸ்மால் டிவைஸ் தான். ஸோ அந்த ஸ்மால் எக்யூப்மெண்ட்லேருந்து மேஜர் எக்யூப்மெண்ட் வரை கிட்டத்தட்ட thousands ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டை எல்லாத்தையுமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அந்த எக்யூப்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எந்த எக்யூப்மெண்ட்லாம் ஃபால்ட் ஆகுச்சு, எந்த எக்யூப்மெண்ட்டில் நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், எந்த எக்யூப்மெண்ட்டில் சேல்ஸ் பண்ண அன்றைக்கி வந்தாங்க, அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஜாப்பு, அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும், அந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி டாக்டருக்கு ஆப்ரேஷனுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படுது, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான அந்த ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி அதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணி பாதுகாக்கிற முக்கியமான வேலை தான் இந்த ஹாஸ்பிட்டல் பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படின்றது. 4வது. ஓகே, ஸோ 5வது என்ன ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி பயோமெடிக்கல் இன்ஜினியர். ஸோ இதுவரை நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வெளியே ஒர்க் பண்ணுறது, சொசைட்டியில். அது வந்து சேல்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் பயோமெடிக்கல் இன்ஜினியர். டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. ஓகே, ஸோ அந்த டெஸ்டிங் அப்படின்றதுலே உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் சைன் இருந்தால் தான் அது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போகும். ஸோ அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர் தான் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி பயோமெடிக்கல் இன்ஜினியர். என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, இந்த எந்த ஒரு ஷாக் அப்சர்வ், ஏதாவது ஷாக்கை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்குமா, ஏதாவது ஷாக்கை வந்து டாக்டருக்கு கொடுக்குமா, ஸோ இது வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குமா இதை யூஸ் பண்ணனா, ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல எந்த ஒரு ஃபால்ட்டும் ஏற்படாமல் இருக்குமான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி ஓகே இது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்றத அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் இந்த பர்டிகுலர் that is testing and quality biomedical engineer. ஓகே, ஸோ இது
அடுத்த ஜாப் ஸ்கோப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயோமெடிக்கல் ரிசர்ச்சர். ஸோ பயோமெடிக்கல் ரிசர்ச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ்லேயும் இப்போ வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. ஒரு கம்பெனிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வச்சுருக்காங்க. இல்லை ரிசர்ச் சென்டர்ஸ் அப்படின்றது தனியாகவும் இருக்குது. ஓகே, ஒரு காலேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கிளப் இருக்கும். அவங்க அதில் என்ன ஜாப் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நியூ இன்வென்ஷன்ஸ், அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அந்த எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன மாதிரிலாம் டாக்டர்ஸ் வந்து ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, அதை எப்படி வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம கொடுக்கலாம், ஈஸியாக கொடுக்கலாம், அப்படி இல்லைனா புதுசாக ஒரு ப்ராடக்ட், எது கண்டுபிடிக்காத ப்ராடக்ட்டை எப்படி நியூவாக இன்வென்ட் பண்ணுறது, நியூ ஐடியாஸ். ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தை எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி ஃபர்தர் அப்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் இந்த ரிசர்ச் பயோமெடிக்கல் இன்ஜினியர். ஸோ அவங்களோட ஜாப் என்ன இருக்கும் அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியாவில், அது கம்பெனிலையும் இருக்கலாம் இல்லை ரிசர்ச் சென்டர்லையும் இருக்கலாம். அவங்க பண்ணக்கூடிய முக்கியமான வேலை நியூ இன்வென்ஷன்ஸை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் பார்க்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் என்னென்ன மாதிரிலாம் ஒரு டாக்டர் வந்து அதை மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, அதை எப்படி வந்து நம்ம ஈஸியாக கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம கொடுக்கலான்ற மாதிரி திங்க் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ணுறது தான் இந்த பயோமெடிக்கல் ரிசர்ச்சரோட ஒரு முக்கியமான வேலை. ஓகே, தென் அடுத்த ஜாப் ஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்கல் பயோமெடிக்கல் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் நார்மல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கும் பெருசாக வேரியேஷன்ஸ் கிடையாது. பட் கிளினிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, லெபார்ட்டரி டிவைசஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தம் சம்மந்தப்பட்ட பிளட் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, பிளட்டில் எவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமட்டாலஜி அனலைசர் இருக்குது, ஹீமோக்ளோபினோமீட்டர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்கும். சென்ட்ரிஃபியூஜ் இருக்கும், அண்ட் தென் டிஜிட்டல் ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா வந்து லேப் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட்ஸை பற்றின ஃபுல் விஷயங்கள் பற்றி படித்து அந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது இந்த கிளினிக்கல் பயோமெடிக்கல் இன்ஜினியர், அலாங் வித் தட் ரிசர்ச். ஸோ ரிசர்ச் அப்படின்றதோட சேர்த்து லெபார்ட்டரி எக்யூப்மெண்ட், கிளினிக்கல் டிவைசஸையும் மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கிளினிக்கல் பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ஜாப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சில பேர் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரையே கிளினிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறையா பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இந்த பர்டிகுலர் கிளினிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற விஷயத்தில் பண்ணுறது. எங்கே ஜாப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்லையே கிளினிக்கல் பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். கம்பெனிஸில் லெபார்ட்டரி எக்யூப்மெண்ட்ஸை ரிசர்ச் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணுறது, இல்லை அந்த பர்டிகுலர் லெபார்ட்டரி எக்யூப்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணுறது, இன்வென்ஷன் சர்வீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்டகரியில் வளர்கிற எல்லாருமே கிளினிக்கல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது கண்ட்ரோலில் வந்துருவாங்க. ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் ஜாப் ஸ்கோப்ஸ். ஸோ அடுத்த ஜாப் ஸ்கோப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பயோமெடிக்கல் கன்சல்டன்ட். ஸோ பயோமெடிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பல்லோ அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ஒரு 4-5 பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த 4-5 பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்றத அந்த அப்பல்லோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரெக்டாக காலேஜில் போய் எடுக்க மாட்டாங்க. இந்த பயோமெடிக்கல் கன்சல்டன்ட் மூலியமாக அந்த ஜாபை வந்து, அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அப்போ பயோமெடிக்கல் கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க கையில் ஒரு 10-15 பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸை கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் டீச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக கூட இருக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் பயோமெடிக்கல் அந்த எக்யூப்மெண்ட்டை எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து அதில் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுருச்சுன்னா எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அவங்க ஃபுல்லாகவே தெரியும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, யார் யார் பயோமெடிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறா, யார் சீஃப் டாக்டரு, யார் சீஃப் டீனு, இந்த மாதிரி ஹெல்த் கேர் கம்யூனிட்டியில் மெடிக்கல் டிவைசஸ் ஓரியன்டாக யார் யாரெல்லாம் தெரியுமோ அந்த மாதிரி பீப்புளை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு, எந்த மாதிரி ஜாப் அவங்க கேட்குறாங்களோ, வேக்கன்சி கேட்குறாங்களோ, அதை இந்த பயோமெடிக்கல் கன்சல்டன்ட் மூலியமாக அவங்க ஃபில் பண்ணுறது தான் இந்த பயோமெடிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்ற ஜாப். ஓகே, ஸோ இதுதான் பயோமெடிக்கல் கன்சல்டன்ட். இதுக்கு எந்த மாதிரி வேலை கிடைக்குன்னா, ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பயோமெடிக்கல் கன்சல்டன்ட் தான். ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கம்பெனி வந்து பாம்பேயில் இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு அண்டரில் உங்கள் நேமில் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டீலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா, அதையும் வந்து வி கேன் ஏபிள் டு சே அஸ் அ பயோமெடிக்கல் கன்சல்டன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் விசிட் பண்ணி அந்த பர்டிகுலர் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பழுது பார்க்குறீங்க அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரோட சேர்ந்து அப்படின்னா, நீங்கள் ஒரு பயோமெடிக்கல் கன்சல்டண்ட்டாக தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஓகே, ஸோ இதுதான் பயோமெடிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்றதோட ஜாப். ஓகே, ஐ ஹோப்
எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் சேல்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர், சர்வீஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர், அப்ளிகேஷன் பயோமெடிக்கல் இன்ஜினியர், பயோமெடிக்கல் இன்ஜினியர் இன் ஹாஸ்பிட்டல், டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி பயோமெடிக்கல் இன்ஜினியர், கிளினிக்கல் பயோமெடிக்கல் இன்ஜினியர், பயோமெடிக்கல் ரிசர்ச்சர் அண்ட் பயோமெடிக்கல் கன்சல்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் ஜாப் ஸ்கோப். ஸோ நம்ம பயோமெடிக்கல் முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய இடம் இந்த 8ல் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். இதுதான் மேஜராக. இந்த 8ல் ஏதாவது ஒன்றில் தான் உங்களோட ஸ்கோப் வந்து போக போகுது. ஓகே, ஸோ அந்த ஸ்கோப் இப்போ வந்து ஒரு ஸ்கோப்புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டி ரெக்வயர்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு ஸ்கோப் இப்போ சேல்ஸ்னால் என்னென்ன குவாலிட்டி தேவை, சேல்ஸ்னால் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கும், சர்வீஸ்னால் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜாப் ஸ்கோப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோஸில் நான் ஒன்றா சொல்கிறேன். சேல்ஸுக்கு என்ன வேணும், சர்வீஸுக்கு என்ன வேணும், அப்ளிகேஷன் இந்த மாதிரி 8க்குமே என்ன மாதிரி வேணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செட் ஆகிட்டு எது நமக்கு செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு யூ கேன் அப்ரோச் த ஜாப். ஓகே, ஸோ இதுதான் 8 ஜாப் ஸ்கோப்ஸ் ஃபார் பயோமெடிக்கல் இன்ஜினியர். தேங்க்யூ வெரி மச்.